இது என் பேபியோட வேக்சினேஷன் டே. கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை நல்லா ஃபீட் பண்ணி அவனை தூங்க வச்சுட்டேன். நான் அவனுக்காண்டி கொஞ்சம் மில்க் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா வேக்சினுக்கு அப்புறம் அவன் அழுவான். ஸோ இதை கொடுத்து அவனை கொஞ்சமாவது காம் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நான் அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் டைப்பரும் எடுத்து வச்சுருந்தேன். வேக்சின் முடித்து வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் நானுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டேன். இந்த வீக் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லை. அதனால் நானும் அம்மாவும் மட்டும்தான் போயிருந்தோம். அண்ட் பக்கத்தில் தான் வேக்சின் போடுற இடம் சொன்னாங்க. ஆட்டோ எடுத்துகிட்டே போயிட்டோம். இது அவனோட 6th வீக் வேக்சினேஷன். இதில் வந்து 2 ட்ராப்ஸு அண்ட் 3 இன்ஜெக்ஷன் இருக்குது. ட்ராப்ஸ்க்கு அவன் அளவே இல்லை. ஆனால் இன்ஜெக்ஷன் போடும்போது பயங்கரமாக அழுதான். ஒரு மாமா அதை பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவனுக்கு பயங்கரமாக ஃபீவர் வர ஆரம்பிச்சது. அழுதுகிட்டே இருந்தான் ஃபுல் டே. எவ்வளோ ஃபீட் பண்ணாலுமே இன்பிட்வீன் அவன் வந்து முழிச்சு அழுதுகிட்டே தான் இருந்தான். ஸோ யாராவது வேக்சின் போட போகிறீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் பேபியை ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கோங்க. அண்ட் வேக்சின் போடுற இடத்துலேயே அவங்க வந்து பேராசிட்டமால் ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க. அது எவ்ரி 6 ஹவர்ஸ் வந்து 9 ட்ராப்ஸ் போட சொன்னாங்க. அந்த ட்ராப்ஸ் வந்து பேபியோட வெயிட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஈவன் ட்ராப்ஸ் குடிக்கிறதுக்குமே ரொம்ப அழுதான். செகண்ட் டேவும் வந்து ஃபீவர் இருந்துச்சு நல்லாவே. அண்ட் தேர்ட் டே வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டான். ஸோ வேக்சின் அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டே ஸ்ட்ராங்.